கடல் வழியாக ஊடுருவும் தீவிரவாதிகளை கண்காணிப்பதற்காக அதிநவீன ஏர்போன் ரேடார் விமானங்களை உருவாக்கி வருவதாக இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பின் மூத்த விஞ்ஞானி கிறிஸ்டோபர் கூறியுள்ளார். இதுகுறித்து தந்தி டிவிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் 13 ஆண்டுகளில் 15 ஏர்போன்கள் தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஏர்போன் ஏர்லி வார்னிங்னா முன்னாலேயே கொஞ்சம் சொன்னோம்னா அதை இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நம்ம அட்டாக் பண்ண முடியும். ஸோ அதனால இது ஒரு இம்பார்ட்டண்ட் வெப்பன். நாங்கள் இதை ஃபோர்ஸ் மல்டிப்ளையர்னு சொல்லுவோம். எத்தனை வெப்பன் இருந்தாலும் அதுக்கு இன்ஃபர்மேஷன் நீங்கள் முன்னால் கொடுக்கலன்னா அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எங்களுடைய வேலையே அதுதான். இன்கேஸ் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னா நம்மளுடைய ஏர்க்ராஃப்டை அந்த எதிரியுடைய ஏர்க்ராஃப்ட் மூலமாக அதுக்கிட்ட அனுப்புவாங்க. இது நம்ம ஏர்போனாக இருக்கிறதுனால ஃப்ளை பண்ணுறதுனால கீழே ரொம்ப கீழே தரக்கிட்ட ஒரு 100 மீட்டர் அப்படி அந்த அளவில் வந்த ஏர்க்ராஃப்டை கூட கண்டுபிடிக்க முடியும். இன்பிட்வீன் ஏதாவது ஒரு ஹில் இருந்தால் கூட நம்ம பார்க்க முடியும். தரையில் இருக்கிற ரேடார் அது பார்க்க முடியாது. அதுதான் அட்வான்டேஜ். நம்ம கண்ட்ரியில் ஆல்ரெடி 3 இருக்குது. அவங்களுடைய 5 இயர் பிளானில் 2027 வரைக்கும் ஒரு பிளான் இருக்குது. ஒரு 15ஆவது கொண்டாடணும்னு நாங்கள் நெக்ஸ்ட் இயர் 2 கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இன்னும் 6 எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு போய்ட்டு